வணக்கம், நான் டாக்டர் மெல்வின். சமீபத்தில் ஒரு பத்திரிகை செய்தி, எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல, ஆனால் இது முக்கியமான மருத்துவ செய்தி அப்படின்னு நான் நம்புகிறேன். பீகாரில் ஒரு 6 டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து 40 பால் கொடுக்கும் தாய்மார்களை செலக்ட் பண்ணி அவங்களுடைய பிரஸ்ட் மில்க் சாம்பிள்ஸ் எடுத்து மிக முக்கியமான டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. அதில் வந்து யுரேனியம்னு சொல்லக்கூடிய ஹெவி மெட்டல்ஸ் கலந்திருந்தது ஒரு பெரும் அதிர்ச்சியான சம்பவமாக பார்க்கப்படுகிறது. இந்த ரிசர்ச்சை நடத்தினது டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனையும் இன்னும் பல கேன்சர் இன்ஸ்டிடியூட்ஸும் பல ரிசர்ச் சென்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரிசர்ச்சாக இதை பார்த்தாங்க. இந்த பிரஸ்ட் மில்கில் இப்படி யுரேனியம் ஹெவி மெட்டல் கலந்துருக்கு அப்படிங்கிறதுனால அதை உட்கொண்ட அந்த பிள்ளைகளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த உட்கொண்ட பிள்ளைகளுக்கெல்லாம் பார்க்குற போது 70% பிள்ளைகளுக்கு வந்து உங்களோட பிளட் சாம்பிள்ஸில் யுரேனியம் கலந்துருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக இது கேன்சர் வரக்கூடிய பாதிப்பெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அந்த அளவு அதில் கலந்துருந்த ரத்தத்தில் கலந்த அளவு உடனடியாக கேன்சர் வருவதை கொண்டு வராது அப்படின்னு இருந்தாலுமே நியூரலாஜிக்கல் டிஸ்டர்பன்சஸ் அதே மாதிரி அவரோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கி தாய்ப்பாலில் கூட இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது. எதனால் எங்கேருந்து இந்த மாதிரிப்பட்ட யுரேனியம் கலந்துருக்கு இவங்க தாய்ப்பாலில் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பு என்ன கடைசியில் நம்ம கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால் அவங்க பயன்படுத்தக்கூடிய குடி தண்ணீர். நாமளும் இதே மாதிரி தான் குடி தண்ணீரை பயன்படுத்திட்டு இருக்கோம். நம்ம இந்த மாதிரி மெட்டல்ஸ் எல்லாம் என்ன இருக்குது அப்படின்லாம் வீட்டில் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணிட முடியாது. ஆனாலும் நம்ம பயன்படுத்தக்கூடிய தண்ணீரில் ஏதாவது தவறான இல்லை மோசமான மினரல்ஸோ வேறு ஏதாவது சால்ட்ஸோ அதிகமான மெட்டல்ஸோ அடங்கியிருந்தோன்னா அதை கண்டுபிடிப்பதற்கான ஒரு அளவு இருக்கிறது. அதுக்கான ஒரு டெஸ்ட்டும் இருக்குது. அதையாவது அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் குடிக்கூடிய தண்ணீரில் செய்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி விட்ட ஒரு டிவைஸ் இருக்குது. இதுக்கு பேர் வந்து டிடிஎஸ் டிடெக்டர். டிடிஎஸ் அப்படின்னா டோட்டல் டிசார்டர் சாலிட்ஸ் இன் வாட்டர், அதுதான் டிடிஎஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து 150 300 ppm வரைக்கும் இருக்கலாம். அது 150க்கு கீழே இருந்தால் அது எக்ஸலண்டான வாட்டர், நல்ல டேஸ்ட், நல்ல ஹெல்த்தின்னு அர்த்தம். பட் அட்லீஸ்ட் நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீரில் 150 to 310 ppm வரைக்கும் அது இருக்குது. அதுதான் எனக்கு நிலைமை, அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அதை விட தாண்டி இருந்துன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த தண்ணீரை கொடுத்து நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அதை சரி பண்ணக்கூடிய வேலைகளை நம்ம பார்க்கணும். மிக முக்கியமாக இந்த மாதிரிப்பட்ட ஹெவி மெட்டல் ப்ராப்ளம் ஏதாவது உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, ரேடியேஷன் எக்ஸ்போசர் இந்த மாதிரி ஹெவி மெட்டல் உட்கொண்டுட்டீங்க, அதனால் பாதிப்புறமான பயந்தீங்கன்னா ஹோமியோபதியில் மிகச்சிறந்த மருந்துகள் இருக்கிறது. ரேடியேஷன் எக்ஸ்போசர் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து இந்த மெட்டல் கண்டாமினேஷன் அப்படிங்கிறதுக்காக என்ன மருந்து இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா யுரேனியம் நைட்ரிக்கம், அதே மாதிரி ஸ்டோண்டியம் கார்ப், ரேடியம் புரோமேட்டம், அப்படி பல மருந்துகள் இருக்குது. ஒரு ஹோமியோபதி மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனை கண்டுபிடிக்கப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் என்னோடய வீட்டு தண்ணீரில் வந்து இதை வந்து இந்த மெஷினை டிடெக்டர் ஆன் பண்ணி நான் உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு காட்டுறேன். நான் பயன்படுத்தக்கூடிய தண்ணீரில் அதே மாதிரி நீங்களும் கண்டுபிடிச்சு சரி பண்ணித்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஆரோக்கியமே எங்களின் நோக்கம். உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் டைரெக்டாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் எல்லோரும் ஆரோக்கியம் இருப்பது மிக முக்கியமானது. பி ஹாப்பி, பி ஹெல்தி, பாய்.